ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தை மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த இந்த கலியுலகத்துல கௌரவமாக வாழணுங்கிற எண்ணம் கும்பராசிக்கு திண்ணமாகவே இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத சண்டை சச்சரவு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் எந்த மாதிரியான நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சங்கடமே இல்லாத சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப்போகுது. 7ஆம் இடத்து அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளையும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப்போகுது. திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சூரிய பகவானோடு சேர்ந்து மகர ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே மகர ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஒரு நிகர் இல்லாத தன்மை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்திகளை கொடுக்கக்கூடிய மறுஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் விரக்தியோடு இருக்கக்கூடிய நீங்கள் திருப்தி என்ற விஷயத்தை சந்திக்கக்கூடிய எத்தனையோ கோயிலுக்கு போய் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணி கூட நமக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படல அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது. தை மாசத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் மகர ராசியில் இருக்கிறதுனால மனசுக்கு பிடித்த நல்ல நல்ல நிகழ்வுகள், அதாவது சம்பவங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. சூரிய பகவான் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசைகளை நிறைவேறக்கூடிய, அரசியலில் உங்களுக்கு முக்கிய பங்கு கிடைக்கக்கூடிய, திடீரென்று அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தனம் சேரக்கூடிய, கடந்த காலங்களில் அடங்கி போய் முடங்கி போய் ஒதுங்கி போய் கூட சம்பாத்தியம் இல்லாமல் சங்கடப்பட்ட உங்களுக்கு அதிகாரமான வகையில் சம்பாத்தியம் சேரக்கூடிய, சரளமான வகையில் சம்பாத்தியம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்தர ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த காலங்களில் கல்யாணமாகி 4-5 வருஷங்களாக 7-8 வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு கண்டிப்பாக அழகான அப்படிங்கிறத விட ஆன்மீகமான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது. கிடைக்கிற இந்த குழந்தை யோகமான நேரத்தில் உங்களுடைய தியாகமான வாழ்க்கைக்கு யோகமான புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் தை மாதம் அமையும். சூப்பர் சார். இவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க இருக்கு? நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுக்கக்கூடிய இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக திருப்திக்கு பதிலாக விரக்தி கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஒரு சில பேருக்கு அதாவது திருமணம் செஞ்சதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது நலமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மீறி ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படின்னு சங்கடப்படக்கூடிய அளவுக்கு, சஞ்சலப்படக்கூடிய அளவுக்கு, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருக்கிறார். விரக்தியான உங்களுடைய திருமண வாழ்க்கையில் திருப்தியான சூழல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஆன்மீகத்துக்கு உண்டான 48 விதமான பூஜைகளோடு நவகிரக பூஜைகளும் நவகிரக அதிதேவதைக்கு உண்டான பூஜைகளும் செய்யப்பட்ட, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் பூஜிக்கப்பட்ட, அதுவும் 15 திதி என்று சொல்லக்கூடிய தேய்பிறை திதி வளர்பிறை திதிகளுக்கு உண்டான பூஜைகளை செய்யப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய விதி எப்படி இருந்தாலும் அந்த விதியிலிருந்து ஓரளவாவது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு பிரச்சனை வந்தது
அந்த பிரச்சனைக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத விட அர்ச்சனையே இல்லாமல் அந்த பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய, அதாவது இந்த கலிகாலத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அம்சம் குல தெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.